இப்போ ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு நான் கிளம்பி போயிருந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவோட அந்த 16வது நாள் காரியத்துக்கு நான் இங்கே என்னுடைய வீட்டு பக்கத்திலேயே ஒருத்தர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் ஒரு 20 சாப்பாடு 20 டிஃபன் அது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 7500ல் முடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தார், கொட்டேஷன் கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கு வெங்காயம் போடக்கூடாது, பூண்டு போடக்கூடாது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கும் போல். அதனால் என்னுடைய காஸ்ட்டு ஆரிய வைஷ்ய காஸ்ட்டு. அதனால் அந்த காஸ்ட்டில் யாராவது இருக்காங்களா நான் தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்ரிங் சர்வீஸ்க்கு வந்து கேட்டிருந்தேன். ஒரு 20 டிஃபனு 20 சாப்பாடுன்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அப்போ நம்ம 20ன்னு வாங்குறப்ப 30 பேர் வரையும் தாராளமாக சாப்பிட்லாம், ஓகேவா? அது இன்னும் கூட நிறையவே மேய்ந்து இருந்தது. அங்கே இருக்கவங்களெல்லாம் வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த வைஷ்யாஸில் அந்த 16வது நாள் காரியத்துக்கு செஞ்சப்போ இங்கே இவர் கொட்டேஷன் கொடுத்தது 7500 தான். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆச்சு, டபுளாக வந்து ஆயிருந்தது, ஓகேவா? எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இலைக்கு வந்து எவ்வளோ போடுறாங்க அவங்க, 275 325 அப்படின்னு போடுறாங்க. அதனால் என்ன, ஆனால் டேஸ்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஆச்சாரமாக அது வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காமல் செய்யணும் போல். அது இங்கேருந்து நான் வந்து வண்டி வச்சு கொண்டு போயிருக்கணும். ஸோ வண்டிக்கு தனியாக வந்து காசாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இவர்கிட்ட நான் வேணான்னு சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு அங்கே தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட 16வது நாள் காரியம் செஞ்சுருந்தேன். அங்கேயே பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. அவங்க அங்கேயே பார்த்திங்கன்னா அவங்க வண்டியை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 15,000க்கு அது வந்து நான் அங்கே பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடை வச்சு தான் இருக்கார். அந்த கடை அவர் திறக்கிறது இல்லைன்னு நான் நினச்சேன். நான் எப்போ போனாலும் அந்த கடை வந்து க்ளோஸில் இருக்கும். கேட்டதுக்கு மத்தியானம், அதாவது மத்தியானம்லாம் திறந்துருக்காது, காலையில் ஒரு 11:30 மணி வரையும் தான் திறந்துருக்கோம் கடை. நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். 14 வருஷமாக நாங்கள் இந்த கடை வச்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட வேலை வாங்கி அவங்களுக்கு காசு சம்பளம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் வேணாம். எங்களுக்கு திருப்தியாக நாங்கள் வந்து எங்கள் கைக்கு அடக்கமாக நாங்கள் செஞ்சுக்கிறோன்னு சொல்லியிருந்தார். அதுவுமே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். பட் அந்த கடையிலுமே பார்த்திங்கன்னா இட்லி எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, வடைலாம் சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் ஒரு இட்லி ஒரு வடை 10 ரூபா. நாங்கள் வந்து நான் ஒரு 90 ரூபாய்க்கு சாப்பிட்டுருந்தேன். அப்போ கூட நமக்கு வந்து திருப்தியாக இல்லை. இப்போல்லாம் நம்ம எங்கே போய் சாப்பிட்ணுன்னு நினச்சி சாப்பிட்டா கூட ஒரு 150 ரூபாய்க்கு சாப்பிட்டா தான் நம்ம மனநிறைவாக சாப்பிட முடியுது. இந்த மாதிரி ஒரு வேளைக்கு 150 ரூபா வீதம், ஒரு நாளைக்கு 500 ரூபா அது இதுன்னு எக்ஸ்ட்ராலாம் வேறு நம்ம வாங்குவோம் சாப்பிடுவோம். இந்த மாதிரி 500 ரூபா நம்ம வெளியில் போய் சாப்பிட்ணுன்னா, திருப்தியாக சாப்பிட்ணுன்னா அதுவும் வந்து அலுத்து போயிடும். தினமும் அவங்க போடுற அதே இட்லி, அதே சாம்பார், அதே சட்னி, அதே தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பிடிக்காது. ஸோ அப்போ மாதத்துக்கு என்ன ஆகும்? ஸோ 15,000 ரூபா வந்து தண்டமாக போகும், ஓகேவா? நான் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தப்ப அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு நடுவில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் ஒரு 2-3 மாதம் இந்த கடை திறக்காமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மேபி நான் அப்போ பார்த்துருந்துருப்பேன் போல். ஓகே, இந்த மாதிரி இங்கே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க, அதை மூடிட்டாங்க போல் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை, 14 வருஷமாக அவங்க அந்த ஹோட்டல் ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, பார்த்தீங்களா? ஓகேவா? அந்த 3 மாதத்தில் அவருக்கு ஏதோ அடிபட்டு அது வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தப்ப அவர் அந்த கடைக்கு அந்த என்ன சொல்கிறது லோன் வாங்கியிருப்பார் இல்லையா? அந்த லோன் பார்த்திங்கன்னா 2,10,000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சான். அவர் எவ்வளோ வாங்கி எவ்வளோ கட்டினாருலாம் தெரியல. மேபி அவர் நிறைய லோன் வாங்கி ஆல்மோஸ்ட் நிறைய இஎம்ஐ கட்டி தீர்த்துருந்துருக்கலாம். ஸோ பாக்கி இருக்க இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிருந்திருக்கும். இந்த மாதிரி ஏதோ சின்ன ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி சொன்னார். அந்த மாதிரி நேரத்தில் இஎம்ஐ கட்டாமல் ஒரு 3-4 மாதம் விட்டதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பேங்குக்காரங்க வந்து கேட்க ஆரம்பித்தாங்களாம். அப்போ வந்து இவர் புரிய வச்சாராம், எங்களுக்கு இந்த தொழில் மட்டும்தான், இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முடிஞ்சால் எங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் மாதிரி முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன், அவருக்கு இருக்கும் எப்படியும் ஒரு 50+ இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்கள், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பேங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,10,000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ சொன்னாங்க, 85,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்தாங்களாம்.
நான் சொன்னேன், ரூ. 85,000 கூட நல்ல செட்டில்மெண்ட்டுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா அதெல்லாம் அவ்வளோ கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த பேங்கர்ஸே பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரூ. 60,000க்கு ஃபைனலா செட்டில்மெண்ட் முடிச்சு குடுத்துருக்காங்க. ரூ. 2,10,000 கட்ட வேண்டிய இடத்துல இவர் ரூ. 60,000 மட்டுமே கட்டி வெளியில வந்துட்டாரு. ஆனா என்ன இதுக்கப்புறம் எனக்கு லோன்ஸ் தான் கிடைக்காது. பேங்க்ல நம்ப வந்து தல காட்ட முடியாது. நம்மளுக்கு இந்த லோன் சுமை குறைஞ்சதா சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் லோன் வாங்கி என்ன பண்ண போறேன்? போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ரூ. 2,10,000 கட்ட வேண்டிய இடத்துல ரூ. 60,000 தான் கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 30%க்கும் கம்மி. இன்னும் சொல்லப்போனா 28% அதை விட கம்மியா தான் கட்டியிருக்காரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணாம போயிட்டேனேங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் வந்து ரூ. 1,00,000 கட்ட வேண்டிய இடத்துல ரூ. 78,000லேருந்து ரூ. 85,000 கட்ட சொன்னாங்க. குறைஞ்சது ரூ. 58,000 இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. எனக்கு எல்லாமே பாதிக்கு பாதி இல்லைனா வந்து முக்கால்வாசி கட்ட சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல செட்டில்மெண்ட் குடுத்துருக்காங்களேன்னா, அது பார்க்குறாங்கப்பா, ஆள பார்க்குறாங்க. ஸோ வயசானவங்கள வேற இருக்கோம். அதுவும் இல்லாம அடிபட்டு இருக்குது. அதனால கடை பிஸ்னஸ் ஓடலன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க கடைசியா ஒத்துக்கிட்டு இந்த செட்டில்மெண்ட் குடுத்தாங்க. அது மறுபடியும் அந்த ரூ. 85,000 தான் கட்ட சொன்னாங்களாம். இவர் வந்து விடாப்பிடியா ரூ. 60,000 தான் கட்டி முடிச்சுட்டு என்ஓசி எல்லாம் வாங்கிட்டேன்ப்பான்னு சொல்றாரு. பரவாயில்ல, இப்போல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது. அவருக்கு என்ஓசி எல்லாம் தெரியுது. லோன் செட்டில்மெண்ட்லாம் கூட அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்களாவது உங்களோட கடைக்கு நீங்கள் வாங்கி அதை கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க. நான் வந்து 15 லோன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கசினோட புருஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கடை நடத்துகிறேன், பொழப்பு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு என் பொழப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ லட்சம், நான் 26 லட்சம் நான் வாங்கி கொடுத்தேன். அது வந்து ரொட்டேஷன் பண்ணி கட்டினதில் 40 லட்சமாக மாறிப்போச்சு. இந்த 40 லட்ச ரூபாய்க்கு நான் செட்டில்மெண்ட்டு பண்ணது எனக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் லோன்ஸே கிடைக்காது. ஆனால் நான் 23 லட்சம் கட்டியிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஒரு 14, 15 லட்சம் வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எப்படியோ வெளியில் வந்துட்டல்லப்பா, பார்த்துக்கோ. இனிமேயாவது உஷாராக இருந்துக்கோ. இனிமேல் யார்கிட்டையும் வந்து எதுவும் கொடுக்காதேன்னு. நான் சொன்னேன், இனிமேலாம் எனக்கு லோன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் பயப்பட தேவையில்ல. ஆல்ரெடி வந்து பட்டது போதும். இது பெரிய தொகை. ஒரு வீடு வாங்குற காசு வந்து நான் இழந்திருக்கேன். நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்க அவங்க என்னடான்னா குடும்பமாக வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஓசியில் வீடும் கிடச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போல்லாம் நாட்டில் அப்படி தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அவங்கக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்றப்ப கூட நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீடு இடிக்க போகிறாங்களாமா, இல்லைனா 1 கோடி ஆகுமாமா. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா டாமினண்ட்டாக இருக்குது. எல்லாரும் ஈவன் அந்த லாவண்யா உட்பட அந்த செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் என்னுடைய கசின் அவள் தான் அந்த 26 லட்சத்தை ஆட்டையை போட்டு போயிட்டான். அது 2024 நவம்பர் மாதம் செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சப்ப நாதாரி அந்த பொம்பளை, அதுவும் அது புருஷனும் எங்கேயோ தரையை பார்த்துக்கிட்டு அது என்னடானா வெம்பிக்கிட்டு இருக்குது. ஹரி வெடி இடிக்க போகிறாங்களா, ஹரி வெடி இடிஞ்சிடும். எப்படி யோசிக்குது? காசு வாங்கிட்டு அந்த காசை இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க, கட்டவே இல்லைங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் அடுத்த மாதத்துல வந்து கரெக்டாக கட்டுறோம், கட்டலான்னா எங்கள் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வாக்குமூலம் கொடுத்துட்டு புருஷனும் பொண்டாட்டியுமே கையெழுத்து போட்டுட்டு போச்சுங்க. போயிடுச்சுங்களே தவிர அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எங்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்குச்சுங்க. 23 லட்சமாக இருந்தது. அதுக்கப்புறமும் பாவம் பார்த்து 26 லட்சம் கொடுத்தேன். அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வெளியில் நான் நிற்கிறேன், வந்து பேசுங்கன்னு பார்த்தா நான் நிற்கிறது பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகுது. ஆனால் அது புருஷனை வந்து அது வந்து குழந்த அந்த புருஷன் கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணுறப்ப புருஷன் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் செத்துட போகிறான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இந்த அம்மா வந்து கிராஸ் பண்ணுது. ஆம்பளையா அந்த ஆள் பொட்டையான்னு எனக்கு தெரியல. எந்த கர்மமோ எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அவங்க எப்படி வேணால் தாம்பத்தியமாக வச்சுக்கிட்டு போட்டோம், எப்படி வேணால் சந்தோஷமாக இருந்து தொலையிட்டோம். எதுக்கு என் குடியை கெடுக்கணும், என் காசு எதுக்கு ஆட்டையை போடணும்? எனக்கு பாருங்கள், அவன் வந்து 28% கூட செட்டில்மெண்ட் பண்ணல. 2,10,000 கட்ட வேண்டிய இடத்துல 60,000 கட்டியிருக்கான். நான் வந்து 1 லட்ச ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 58,000 கட்டியிருக்கேன். 1 லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 78,000 85,000 கட்டியிருக்கேன். அப்போ என்னை பார்த்து இலக்கரமாக இருக்குதா? நான் வாங்காத காசுக்கு, நான் வந்து அனுபவிக்காத காசுக்கு நான் இவ்வளவு காசு கட்டி நான் வந்து மோசம் போயிருக்கேன். எதுக்கும் கொடுப்பனம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் மாம்பழம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாம்பழமாவது டேஸ்ட்டாக இருக்குமா? இப்போலாம் எந்த மாம்பழமும் டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா, பள்ளிப்பட்டிலேருந்து கொண்டு வரும், தெலுங்குக்காரங்களான்னு கேட்டேன். ஆமாப்பான்னு சொன்னாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 2.5 கிலோ 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த அம்மா நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுச்சு.
நானே தான் பார்த்து எடுத்துக்கிட்டேன். 2.700 கிராம் கிட்ட வருது. ஒரு 200 கிராம் எக்ஸ்ட்ரா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுட்ருந்தேன். பண்ணிக்கோப்பான்னு சொல்லி சொன்னாங்க. அதை போயிட்டு நான் ஸ்கேன் பண்ணிட்டு வரத்துக்குள்ள அந்த அம்மா வந்து நான் எடுத்து வச்ச மாம்பழத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த அம்மா பார்த்து கரெக்டாக 2.5 இருக்க மாதிரி போடுது. இந்த அம்மா என்ன இவ்வளோ உஷாராக இருக்குது? 200 ரூபாய்க்கு தானே வாங்கிக்க தானே செய்கிறோம், ஏதாவது கம்மி கேட்டோமா? அது என்ன இப்படி இருக்காங்களே ஆளுங்க. அது வந்து அழுகி போய் கொண்டு போய் கொட்டினாலும் கொட்டுவாங்க போல். நமக்கு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. என்கிட்ட என்ன சொல்லுச்சு, ஒரு 200 கிராம் எக்ஸ்ட்ரா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. என்னங்க எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, நீ ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னு சொன்னியப்பா, அதனால் நான் எடுத்துட்டேன்ப்பான்னு. அப்போ நீயே எடுத்து போடலாம்ல. நான் என்ன சொன்னேன், நீங்களே எடுத்து போடுங்க நல்லதாக பார்த்துன்னு சொன்னேன். அந்த அம்மா ஒத்துக்கலை, நீயே எடுத்து போட்டுக்கோப்பான்னு சொல்லுச்சு. நான் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் 200 கிராம் எக்ஸ்ட்ரா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. நான் போய் அந்த காசு கட்டிட்டு வரத்துக்குள்ளே மாம்பழத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த அம்மா, ஒரு சிலர் எவ்வளோ உஷாராக இருக்காங்க பாருங்க. 2.5னா 2.5 தான் கரெக்டாக போடணுமா? மனசு வந்து வரமாட்டேங்குது. இங்கே வேப்பம்பட்டில் நிறைய மாங்காய் மரம் வந்து ரோட்லேயே தொங்குது, மாம்பழமாக தொங்குது. யாருமே யாரோட சொத்துக்கும் ஆசைப்படாத மாதிரி இருக்கானுங்க. இதுவே என் வீட்டில் ஒரு தக்காளி செடி வளர்ந்தா கூட அந்த தக்காளி எல்லாத்தையும் ஆடு மாடும் தின்னுட்டு போயிடுது. அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வளர்ந்த பெரண்டை செடியை வந்து கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சோறனை கேமராவில் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு கூட பார்க்காம களவாடிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கோம், மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க பார்த்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் நினச்சாலே எரிச்சலாக இருக்குது. ஆக மொத்தத்தில் எங்கேயுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, பெனிஃபிட்டுக்கு எனக்கு கம்மி தான். எனக்கு வந்து யாராலையும் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. செட்டில்மெண்ட் நான் கட்டினப்பையும் பார்த்தீங்கன்னா, நான் வாங்காத நான் அனுபவிக்காத லோனுக்கு நான் நிறைய தான் கட்டி முடிச்சிருக்கேன். அது மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க பிஸ்னஸுக்குன்னு வாங்கின லோனுக்கு கூட அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கட்டி வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. என் வீட்டில் ஒரு தக்காளி செடி நான் அவ்வளோ பார்த்து தண்ணி ஊற்றி நான் பராமரித்தா கூட அது வளர்ந்தது, அதை கூட அனுபவிக்க முடியல. ஆடு மாடு சாப்பிட்டுட்டு போயிடுது. ஆனால் அதுவே மற்ற எல்லார் வீட்லேயும் மாமரம் வந்து வளர்ந்துருக்குது. எல்லா மாமரத்துலேயுமே வந்து மாங்காய் மாம்பழமாக தொங்குது. ஆனால் அவங்களாம் அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, யாரும் அதை பறிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு எலுமிச்சம் மரம் வீட்டுக்கு வெளியில் ரோட்டில் தாங்க வளர்ந்துருந்தது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் வீட்டில். அவர்கிட்ட வந்து தண்ணி வராமல் இருக்குது, தண்ணி இப்போல்லாம் உங்கள் வீட்டில் வருதா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் என்னவோ வந்து சிடுன்னு பேசுகிறான். அதுக்கப்புறம் தெரியாதனமாக, இது என்ன இது எலுமிச்சம் மரமா, நீங்கள் வச்சு நீங்கள் பராமரிக்கிறீங்களான்னு கேட்டது. உங்களோட மரமான்னு கேட்டுட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னான். ஓ, இது இத்தினோண்டு மரத்தில் இவ்வளோ எலுமிச்சம் மரம் இருக்குது, அதான் இத்தினோண்டு மரத்தில் இத்தனை எலுமிச்சம் பழம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் நான். அதுக்கு வந்து சொல்கிறார் அந்த ஆள், கண்ணு வைக்காதப்பா. ஏன் கண்ணு வைக்காதப்பான்னு கூட இல்லை, ஏன் கண்ணு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தெரியாதனமாக சொன்னேன், சின்ன மரமாக இருக்குது, இத்தனை எலுமிச்சங்காய் வந்து காய்ச்சிருக்குதுன்னு கேட்டதுக்கு ஏன் கண்ணு வைக்கிற அப்படின்னு சொல்கிறானுங்க. அது வந்து சரி நான் ஒரு 2-3 எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக சொல்கிறான். அப்புறமா உள்ளே போனால் அவன் பொண்டாட்டி என்ன சொல்லுச்சுன்னு தெரியல. எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் வந்து ஒரு 5 நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது அவன்கிட்ட நான் ஃபஸ்ட்டு அந்த செடி உங்கள் தான் கேட்டிருந்துருக்கக்கூடாது. சின்ன செடியில் இத்தனி பழம் வந்து காய்ச்சிருக்குதுன்னு நான் சொல்லியிருந்திருக்கக்கூடாது. நம்ம போகணுமா, அவங்க வந்து தண்ணி விஷயத்தை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்களோ சொல்லலையோ, ஆக மொத்தத்தில் அங்கே போனதுக்கு இங்கே வந்து ஒரு எலுமிச்சம் மரம் இருக்குது, இனிமேல் நமக்கு வேணும்னா நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம போகணும், எடுத்துகிட்டு வரணும். நமக்கு வந்து அந்த அறிவுன்றது சுத்தமாக இல்லை. இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடு பக்கம் போனப்போ கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வெளியில் முருங்கை மரம் நல்லா பெருசாக வளர்ந்து அதில் நிறைய முருங்கைக்காய் தொங்கிக்கிட்டே இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் வந்து எல்லோரும் எடுத்துப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆக மொத்தத்தில் யாரும் வந்து யாரோட இதை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க போல் இப்போல்லாம். அது ஏன் என்னை மட்டும் சீண்டிக்கிட்டே இருக்காங்க? யாரும் வந்து யாரையும் சீண்டுறதில்லை, யாரும் யார் பொருளையும் வந்து களவாடுறதில்ல. ஆனால் நான் பாட்டுக்கு நான் வீட்டில் 4 செவத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் கூட என்னை பற்றி யோசித்து நம்மளை பற்றி பேசி சிரிக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? அப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இடம் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ எல்லோரும் வந்து அவங்கவுங்க உஷாராக இருக்காங்க. அவங்க வந்து பவுண்ட்ரிஸை வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அது ரோட்டில் இருக்க செடியில் இருக்க காய்ங்க கூட யாரும் எடுக்காத மாதிரி அவங்க பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க பொருளை கூட வந்து சிசிடிவி கேமரா போட்டும் அதை வந்து பராமரிக்க தெரியாமல் களவாடிட்டு போகிறாங்க. அவங்கள வந்து நான் இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேனே தவிர, உங்ககிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கேனே தவிர யூடியூப்பில் எனக்கு வந்து மற்றவங்கள மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையலான்றப்ப இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு முட்டாளா? மற்றவங்க சொல்கிற மாதிரி அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு 9 மாதிரி பண்ணுறான், நான் ஆம்பளையே கிடையாதான் 9 மாதிரி பண்ணுறானா?
எத்தனை பேசுகிறாங்களோ அத்தனை பேசுகிறாங்க. மனசுன்றது ஒரு தடவை தான் ஒன்று தான் இருக்குது. அந்த மனசை வந்து போட்டு எல்லா பக்கமும் எல்லோரும் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒட்டவும் முடியாமல் ஒதுங்கவும் தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் போடுற வீடியோஸில் ஏதாவது யூஸ்ஃபுல் மெசேஜஸ் இருக்கா? அப்படி இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். See you with another interesting video. Until then, have a great day. Bye bye.